போயிடுச்சு. இப்ப என்னடி பண்றது? யாராவது வந்திருப்பாங்களா? ஒண்ணு தெரியலையே. ஐயோ ஐயோ சுப்பு தூங்குறா. அம்மா சத்தம் போடாத. சத்தம் போட வேணாமா? ஐயோ சத்தம் போட்டேன்னா அவங்க வந்துருவாமா. அம்மா உட்காருங்கம்மா. ஐயோ யாரா இருக்கும்? போலீஸ். கடவுளை இப்ப என்னடி பண்றது? கழட்ரா முகமுடியா, கழட்ரா. ஏய் கழட்ரா முகமுடியா, கழட்ரா. ஓகே சார். ஏய் இல்ல சூர்யா, சூர்யா இல்லடா. சூர்யா ஒண்ணு இல்ல சூர்யா, சூர்யா ஒண்ணு இல்ல. யோ அவன் ஓடுறாயா, ஓடுறான் பாரு. புடிங்க. ஏய் இல்லடா. புடிங்க அவனை. சூர்யா உங்களுக்கு ஒண்ணாவது.
எங்க போயிருப்பான்? எஸ்கேப் ஆயிட்டானே. சரி வா. ஏய் நில்டா. ஏய் சார் ஓடுறான் சார். சார் ஓட்டோம் சார். யோ குடியா ஃபர்ஸ்ட் சூர்யா போய் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணுங்க. இவனை நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். ஓகே சார். வாங்க. ஏய் ஓடாத, ஷூட் பண்ணிடுவேன். இல்ல சிஸ்டர். ஐயோ கடவுளே. சிஸ்டர் சிஸ்டர். ஐயோ கடவுளே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. கொஞ்சம் தள்ளுங்க. சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர். ஐயோ கடவுளே, யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர், இங்க வனிதான ஒரு பொண்ணு அட்மிட் பண்ணிருக்காங்களே, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? கத்தி குத்து கேஸ் தானே? ஆமாமா அதேதான். ரைட்ல போய் லெஃப்ட்ல திரும்புங்க. வெளியில போலீஸ் நிப்பாங்க, பார்த்தாலே தெரியும். சரிம்மா. காயத்ரி காயத்ரி, சமந்திமா. என்னாச்சுமா? என்னாச்சுமா? என்னம்மா நீங்களா? நீங்க என்ன இந்த நேரத்துல? என்னம்மா என்ன ஆச்சு? நம்ம மோசம் போயிட்டோமா, மோசம் போயிட்டோம். என்னது? அந்த கொலைகார பாவி நம்ம மாப்பிளைய குத்திட்டான். குத்துயிரும் கொலை உயிருமா. இப்ப அவரை கூட்டிட்டு வந்து இங்க சேர்த்திருக்கோம். எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. ஐயோ என்னம்மா சொல்ற? சூர்யா சூர்யா. கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ என் பொண்ணு பிழைக்க மாட்டாளா? இப்பதானே பிழைச்சிருந்துச்சிருக்கா. அதுக்குள்ள என் பிள்ளைக்கு ஒண்ணுனா நான் எப்படி தாங்குவேன்? கடவுளே, ஐயோ ஐயோ. சூர்யா சூர்யா. என்னங்க இது? எப்ப நடந்தது? அந்த ஏசி என்னதான் பண்றாரு? இன்னைக்கு அந்த கொலைகாரனை பிடிக்கிறேன்னு சொல்லி மாப்பிள்ளையோட ரூம்ல அந்த ஏசி தாமா படுத்து இருந்தாரு. ஆனா வந்தவன் இன்னைக்கு ஒருத்தனா வரல, 2 பேரா வந்திருந்தானுங்க. ஏசி ஒருத்தனை பிடிச்சு மடக்குனப்போ இன்னொருத்தன் மாப்பிள்ளைய குத்திட்டான். ஐயோ, எங்களுக்கு என்ன செய்யறதுன்னே புரியாம போச்சுமா. மாப்பிள்ளை அலற சத்தம் கேட்டு அவரை பார்க்க போனா இங்க பிடிப்பட்டவன் தப்பிச்சு ஓடிட்டான். மாப்பிள்ளைய காப்பாத்த போக அவனை குத்துனவனும் தப்பிச்சு ஓடிட்டான். ஓடினவனை தேடி போலீஸ்காரங்களும் போயிருந்தாங்க. நான் மாப்பிள்ளைய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு இப்பதாமா வர. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. காயத்ரி தான் எங்களுக்கு நம்பிக்கையும் ஆறுதலும் சொல்லிட்டு இருந்தா. இப்ப அவளுக்கு நாங்க எப்படி ஆறுதல் சொல்லுவோம்?
கஷ்டம் வரும்போதுதான் மனுஷங்களோட அருமை தெரியுது. நல்லவங்க கெட்டவங்கன்னு என்ன பிரிச்சு பார்க்க முடியுது. காயத்ரியோட நல்ல மனசு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. இந்த நேரம் பார்த்து அவளுக்கு இப்படி ஒரு சங்கடம் வந்தது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சூர்யா எப்படி இருக்கான்னு கூட தெரியல. கவலைப்படாத வனிதா, முதல்ல மாப்பிளைக்கு சரியாகட்டும். நீ நல்லபடியா எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன்னா மத்த எல்லாமே நமக்கு 2ஆம் பட்சம் தான். நீ பத்திரமா இருமா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா, டாக்டர் என்ன சொல்றாரோ அதை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. சரிம்மா, டாக்டர் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு நான் வந்து உன்கிட்ட சொல்றேன். பத்திரமா இரு. சொன்னா புரிஞ்சுக்கோங்கம்மா. உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இப்ப யாரையும் உள்ள அலோவ் பண்ண முடியாது. அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. கத்தி குத்துப்பட்டு என் புள்ள உள்ள கிடக்குறான். அவன் எப்படி இருக்கான்னு ஒரே ஒரு தடவை உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுறம்மா. சொல்றது பாக்க கூட வேணாம் சிஸ்டர். சூர்யா எப்படி இருக்காருன்னு அதை சொல்லுங்க. அவருக்கு நினைவு இருக்கா? பிரீதிங் கரெக்டா இருக்கா? ஏதாவது பேசுறாரா? சொல்லுங்க சிஸ்டர். தெரியாதேம்மா, அதெல்லாம் டாக்டர் தான் வந்து சொல்லுவாரு. நீங்க எங்களை தொந்தரவு பண்ணாம கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா எங்க வேலையை நாங்க ஒழுங்கா பாப்போம். நீங்க கொஞ்சம் அமைதியா உட்காருங்கம்மா. சிஸ்டர், சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர், நான் என்ன பண்ணுவேன்? என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. சூர்யா, காயத்ரி, காயத்ரி, டாக்டர் என்னமா சொல்றாரு? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கம்மா. எப்படிமா இப்படி ஆச்சு? இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அவன் வனிதாவை கொல்லுவேன்னு லெட்டர் எழுதி வச்சதுனால இங்க செக்யூரிட்டி டைட் பண்ணிருந்தாங்க. ஆனா இப்ப வரைக்கும் இங்க எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா நீ சொல்றத பார்த்தா அந்த ஏசி அப்பவே இத சொன்னாருமா. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு எல்லாரையும் நம்ப வச்சு அவன் நம்ம வீட்டுக்கு வந்து சூர்யாவை கொல்ல முயற்சி பண்ணுவான்னு அவர் சந்தேகப்பட்டு நம்ம வீட்லயே வந்து தங்கினாருமா. அவர் தங்குனதோட மட்டும் இல்லாம 7-8 போலீஸ்காரங்களையும் வீட்டை சுத்தி நிப்பாட்டினாருமா. ஆனா ஒரு செகண்ட் எப்படியோ கரண்ட் போயிடுச்சு. அந்த நேரம் பார்த்துதான் அவன் உள்ள நுழைஞ்சிருப்பா. ஐயோ, என்னால தாங்க முடியலம்மா. நான் பயத்திலேயே செத்துருவேன் போல இருக்கு. அப்படிலாம் சொல்லாதீங்க. என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் சத்தியமா உயிரோடவே இருக்க ஐயோ, அத்தை, மாட்டேன். அத்தை, please, அத்தை. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது சம்மதியம்மா. நீங்க தைரியமா இருங்க. உங்க பொண்ணுக்கும் தான் வயித்துல கத்தி குத்து பட்டுது. அவ பொழைக்கல. நல்லவங்களுக்கு சோதனை தான் வருமே தவிர சோகமா எதுவும் வராதுமா. ஆமாமா. ஏம்மா, என்னையா நீங்க நல்லவன்னு சொல்றீங்க? ஏன் அதுல என்ன சந்தேகம்? நீங்க உங்க புள்ள நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க பார்த்து கட்டி வச்ச மருமகளோட அவன் வாழணும்னு ஆசைப்படுறீங்க. எல்லா தாயும் நினைக்கிறது தானே இதெல்லாம். உங்களையும் உங்க பொண்ணையும் நான் பேசாத பேச்சில்ல, கொடுக்காத சாபம் இல்ல. என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களே. நல்ல வார்த்தை கூட முள்ளாக்கீருன்னு இப்ப எனக்கு புரியுதுமா. நல்லா புரியுது. அப்படி இல்லைங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ, நாம எல்லாம் ஒரே வீட்ல ஒன்னா வாழறவங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனசு, ஒவ்வொரு துக்கம். சிலது பிடிக்கும், சிலது பிடிக்காது. ஆனா நீங்க என்ன கஷ்டம் கொடுத்தாலும் என் பொண்ணு உங்களை வெறுக்க மாட்டா.
அத்தைங்கிற மரியாதை சாகுற வரைக்கும் அவ மனசுக்குள்ள இருக்கும். அது அத்தைக்கே புரிஞ்சிருச்சுமா. அத்தையும் சரி, வனிதா அண்ணியும் சரி, முன்ன மாதிரி இல்ல இப்போ. என்ன புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம என்ன ஏத்துக்கவும் செஞ்சுட்டாங்க. அதுதான்மா, அதுதான்மா எனக்கு வேதனையா இருக்கு. உன்னை புரிஞ்சுக்கிட்டு, உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு, நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிட்டு, இனிமேலாவது நிம்மதியா வாழணும்னு நினைக்கிற இந்த நேரத்துல இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சேம்மா. ஐயோ கடவுளே, நான் என்ன பாவம் பண்ணனு எனக்கு தெரியலையே. அத்தை வேணாம் அத்தை, சரியா போயிடும் அத்தை, கவலைப்படாதீங்க. என் புள்ள சூர்யாவுக்கு ஒண்ணும் ஆகாது. அவனுக்கு எப்படி இருக்கு தெரியலையே. ஒண்ணும் இல்ல அத்தை, தைரியமா இருங்க. டாக்டர், என் புள்ள எப்படி இருக்கான்? டாக்டர், சூர்யாக்கு இப்ப எப்படி இருக்கு? ஹி இஸ் நாட் ஆல் ரைட். வயித்துல ஆழமா கத்தி குத்துப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கத்தியில விஷம் தடவி இருக்காங்க. ஹி இஸ் இன் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐ அம் வெரி சாரி. அழாதீங்க, உட்காருங்க. சொன்னா கேளுங்க, ஒண்ணும் ஆகாது. உட்காருங்க. எப்படி ஆயிடுச்சு? ஒரு பித்தலாட்டக்காரிக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு யோசிச்சு ஏன் சூர்யாவை கத்தி குத்து பட வச்சுட்டல்ல? எனக்கு தெரியும் அங்க குத்துனா இங்க வலிக்கும்னு சொல்லி தெரிஞ்சேதான் நீ இதை செஞ்சிருக்க. நான் ஒன்ன தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா நீ கடவுளாவே இருந்தாலும் சுப்புவா ஒரு நிமிஷம் இருந்து பார்த்தாதான் என் வலி உனக்கு புரியும். சூர்யா என் புருஷன் இல்லைன்னு உன்னால சொல்ல முடியுமா? என் புருஷனை நான் பாதுகாப்பா பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிறத நீ தப்புன்னு சொல்றியா? என்ன பிடிக்கலன்னு அவர் சொன்னாலும் பிடிக்க வைக்கிறதுக்கு நான் எடுக்கிற முயற்சிய அநியாயம்னு உன்னால சொல்ல முடியுமா? இந்த மண்ணுல தாலிக்கு மரியாதை இருக்கிற வரைக்கும் என் தவிப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அத நீ புரிஞ்சுக்கணும். தப்புதான். செத்த பிரம்ம புடிச்ச மாதிரி நான் நடிச்சு ஏமாத்தி சூர்யாவோட கவனத்தை என் பக்கம் திருப்ப பார்த்தது பெரிய தப்புதான். ஒரு நல்ல மனுஷன இப்படி ஏமாத்துறமேங்கிற உறுத்தல் எனக்குள்ள இல்லாம இல்ல. ஆனா நீயே பார்த்தல, போன தள்ளி போன சூர்யா என்ன உட்கார வச்சு ஊட்டி விட்டதை விட எனக்கு வேற என்ன பெருசு? அந்த ஒரு நிமிஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கையே முழுமையாயிட்ட மாதிரி தோணுச்சு. போதுமா? இதுக்கு மேல வேற என்ன வேணும்? நான் செய்யறதெல்லாம் தப்புனா தப்பு செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு என்ன தள்ளினது உன்னோட தப்பு. தப்பாவே இருந்தாலும் எனக்கு என்னோட சூர்யா வேணும். போதுமா? என்ன அவர் மனைவியா ஏத்துக்கிட்டு மனப்பூர்வமா என்னோட வாழ ஆரம்பிக்கிற வரைக்கும் நான் இந்த மாதிரிதான் ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பேன்.
எனக்கு சாமதான பேத தண்டெல்லாம் தெரியாது. ஆனா என் மூச்சு நிக்காம இருக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும்னு தெரியும். என் சூர்யாவுக்கு ஏதாவது ஆச்சு, ஒன்னு அழிச்சிட்டு நானும் செத்து போயிடுவேன். என்ன பாக்குற? படத்தை கீழே போட்டு உடைப்பேன்னு நினைச்சியா? என் மனசுல இருந்து உன்னை கீழே தள்ளி உடைப்பேன். நீ செத்த அடுத்த நிமிஷம் நானும் செத்து போயிடுவேன். நான் சாக கூடாதுன்னு நீ நினைச்சாலோ அல்லது நீ செத்து போக கூடாதுன்னு ஆசைப்பட்டாலோ மரியாதையை என் சூர்யாவை காப்பாத்தி என்கிட்ட கொடு. அவருக்கு எதுவும் ஆக கூடாது. நான் அவரை பார்க்கணும், நான் அவர் கூட இருக்கணும். இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல, வாழ்நாள் போரா என்னைக்கும் அவர் கூட நான் இருக்கணும். என்னோட பிரார்த்தனை இதுதான்.